சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் அந்த டேபிள் அப்புறம் ரிமோட் இந்த ஜோக்ஸ் நிறையாவுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து டிவி ரிமோட்டு எங்கடா அப்படின்னா டேபிளுக்கு மேலே இருக்குப்பாரு. ஸோ ஆனால் இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் டேபிளுக்கு கீழே, அதாவது 10வது இடத்துல, கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பட் இந்த வருஷம் மைக்கசி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ்கிட்ட சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஸோ ஃபேன்ஸுகளோட மனநிலையும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும்னா லக்னோவுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க. லக்னோ லேஸ்பட்ட டீம் கிடையாது. அவங்க ஜெயிக்கிற மேட்ச் எல்லாமே தென் அவங்களோட கம்பேக்கோ, அவங்களோட டாமினன்ஸோ, அவங்களோட ஸ்பிரிட்டோ ஸ்கில்லோ தெரிகிற ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின் கூட இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட போகிறாங்க. அதாவது லக்னோவில் ஆட போகிறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை ஜெயிக்கணும்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் நீங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தோனி வந்தால் எல்லாம் சரியாயிரும், தோனி வந்தால் ஜெயிக்க வச்சிருவார் அப்படின்னு ஃபேன்ஸ்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு தோல்வி. பட் இந்த மேட்ச்சில் லக்னோவில் பீட் பண்ணுவாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த IPL 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் ப்ரிவியூவில் நம்ம வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கிரிக்கானந்தா ரொம்ப நன்றி, பரிசு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்லாம் ஸ்டோரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான அழகிய பேக் பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா ஸோ தாராளமாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றியாளராக நீங்களும் இருக்கலாம். இன்னும் ஒரு 50 மேட்சுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் கூட வின்னராக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிரிக்கானந்தா யூடியூப் சேனலுக்கு. நம்ம நிறைய பேசுவோம். இப்போ போவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் லக்னோவில் நடக்க இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி வந்து ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று பிளாக் சாயில், ரெட் சாயில் கொடுப்பாங்க. டாஸ் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லுவோம்ல, பொதுவாக இந்த டீமுக்கு டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் நல்லது, இந்த டீம் டாஸ் வின் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் பொறுத்த வரைக்கும் பிச்சோ அவங்களுக்கு டாஸோ பெரிய பிரச்சனை ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க லக்னோவில் வந்து ஒரு மாதிரி ரெட் சாயில் போட்டு கொடுத்தாங்க மும்பைக்கு. ரெட் சாயில் மேலே கிளே இருக்கும், அதுக்கு மேலே வந்து ரெட் சாயில் அடிச்சு விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தான் ரெட் சாயில் அடிச்சு விட்டு கொடுத்தாலும் லைக் சேப்பாக்கில் நீங்கள் விஜய் சங்கர் ஆன இன்னிங்ஸ் பார்த்தீங்களா, அது போக 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 அது ஸ்லோவாக தான் ஆகும். ஓகேங்களா, அதோட குணாதிசயத்தை காமிக்கும். பட் இங்கே நீங்கள் லக்னோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னோலையும் அப்படி தான் இருக்கும். பட் பிளாக் சாயில் அடித்து கொடுக்கும்போது விக்கெட் ஸ்லோவாக ஆகும். ஆனால் என்ன பவுன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும், ரன் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரெட் சாயில் இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா பவுன்ஸ் இருக்கும். ஒரு 20 ஓவர் ஒரு 40 ஓவர் அது கொஞ்சம் உயிரோடு இருக்கும். ரெண்டுமே ஸ்கோர் பண்ணக்கூடியது தான். ஆனால் என்ன பிளாக் சாயில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். எதுக்கு இவ்வளோ கிளாஸ் எடுக்கிற அப்படின்னா இந்த 2 பிச்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் நல்லா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுங்கனாலும் நல்லா பண்ணுறாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்கில் டிஃபெண்ட் பண்ணாலும் நல்லா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், டே நைட் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்தாவது வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் அமைய மாட்டேங்குது, பார்ட்னர் பில்டு பண்ணுறது மிடில் ஆர்டரும் அமைய மாட்டேங்குது, டேக் ஆன் பண்ணவும் முடியலங்கிறதுனால ஸோ ஃபினிஷிங்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் ஃபினிஷிங் பிரச்சனை இல்லை, ஃபினிஷிங்கில் ஒரு ஜடேஜாக்கிட்டே பிரச்சனை இருக்குது. அண்ட் ஒரு 2 பால் வந்து விளையாடக்கூடிய 3 பால் விளையாட கொடுக்கக்கூடிய தோனிக்கும் அந்த இன்னிங்ஸ் சரியாக கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தோனியாலையும் எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக தான் பேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலீல் அகமது விக்கெட் எடுக்கிறாரு, ஆனால் ரன்னை லீக் பண்ணுறாரு. நூர் அகமதா அஷ்பினா அப்படிங்கிற குழப்பமும் அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி கொண்டு வருங்கிற குழப்பமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் கலீல் அகமது சில நேரம் ரொம்ப எக்ஸ்பான்சிவாகவும் போகிறாரு. இந்த கம்போஜ் போன மேட்ச்சில் நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது சிஎஸ்கேவோட பவுலிங் நல்லா இருக்குது. ஆனால் பவுலர்ஸுகளுமே வந்து ஒரு நல்ல ஸ்கோரை சிஎஸ்கே பேட்டர்ஸ்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீமாக பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எது பண்ணாலும் இல்லை, அவங்க வந்து நல்லா விளையாடணும். பட் இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுக்கு டாஸும் பிரச்சனை கிடையாது, சிஎஸ்கேவுக்கு டாஸும் பிரச்சனையும் கிடையாது. டாஸ் இந்த மேட்ச்சில் பொருட்டு கிடையாது, நல்லா விளையாடணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்லேயே நான் இவ்வளோ பேசி ஸோ 11ஸ்லேயே நான் ஆல்மோஸ்ட் நல்லா டச் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே என்னோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சார் ருட்ராஜ் கேக்வாத் இல்லை, அவருக்கு பதிலாக ராகுல் திரிபாதி கொண்டு வந்தாங்க. பட் போன மேட்ச்சில் தீபக் கூட இம்பாக்ட் சப்பாக வந்தார், கம்போஜெல்லாம் இருந்தார். முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக 10 ரனாலாம் இல்லை.
இப்போது உங்களோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கு ஆனந்தா அப்படின்னா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களோட பிளேயிங் லெவன் என்ன பண்ணுவீங்க? இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் யங்ஸ்டர் வச்சு ஆடுவீங்களான்னா, இங்கே பாருங்கள், முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. 9 மேட்ச் இருக்கும்போது சரி, 8 மேட்ச் இருக்கும்போது சரி, 12-15 மேட்ச் இருக்கும்போது சரி, நான் மேட்சை வின் பண்ணி நான் எப்படி பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் பார்ப்பேன். சரி, இப்போ 8 மேட்ச் தான் இருக்குது, நம்ம 4 மேட்ச் தோத்தாச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சீசனை நான் மறக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், சீசன் ப்ராக்ரஸில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ 8 மேட்ச் ஜெயிச்சாலும் எனக்கு பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 8 மேட்ச் நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேனே தவிர, நான் யங்ஸ்டரை வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். யங்ஸ்டரை நான் எப்போ வளர்க்கணும், யங்ஸ்டருக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாகவே தெரியும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாங்க. பட் இன்னும் எனக்கு ஒரு 8 மேட்ச் இருக்குது. இந்த லக்னோ மேட்ச்சில் யங்ஸ்டர் நான் எங்கே எடுத்துகிட்டு வரணும், எந்த இடத்துல ஆட வைப்பேன் அப்படின்னா, எனக்கு மேலே டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அடிக்கிறாங்களோ இல்லையோ, இப்போதைக்கு இந்த ஓப்பனர்ஸுகளை மேலே கை வைக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 1 டவுனில் வந்து ராகுல் திரிபாதி ட்ரை பண்ணாங்க. நான் மேட்சை வச்சு பார்க்கும்போது எனக்கு ராகுல் திரிபாதியை நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன். பட் அவருக்கு பதிலாக விஜய் சங்கரை நான் அந்த பொசிஷனில் ஆட வைப்பேன். சிவம் துபே நம்பர் 4, அப்புறம் நம்பர் 5ல் தோனி வரலாம். பட் தோனியால் வந்தார்னா தோனியை திரும்பி 20 ஓவர் கீப்பிங் பண்ண முடியாதுங்கிறதுனால, அவருக்கு உடம்பு பிரச்சனை ஆகுங்கிறதுனால கேப்டனாக வேறு இருக்கிறார். அவர் இல்லைனா எதுவும் நடக்காது. வேறு யாரும் கேப்டன்சி எடுத்து பண்ண மாட்டாங்க. சப்போஸ் தோனி இல்லைனா இன்கேஸ் அஸ்வின் இருந்தாலும் அஸ்வின் கேப்டன்சி பண்ணுவார். பட் அஸ்வினையும் 11ல் எடுத்து வைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வரும்போது அப்போ நம்பர் 5 வேக்யூம் ஆகுது. அப்போ தீபக் ஹூடாவானா, தீபக் ஹூடாவும் வெளிலேருந்து ஃபேன்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஒரு பக்கம் அப்படி இருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் அவங்க ஆன கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ தீபக் ஹூடா நம்பர் 5ல் நான் கொண்டு வருவேன், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். தீபக் ஹூடா இல்லைனா ஆண்ட்ரே சித்தார்த் நான் ட்ரை பண்ணுவேன். ஆண்ட்ரே சித்தார்த் எனக்கு அந்த பொசிஷனில் நல்லா பண்ணி கொடுப்பாருங்கிறதுனால தீபக் ஹூடா ஆண்ட்ரே சித்தார்த், அப்புறம் ஜடேஜா, அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது போகும். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். என்னோட பிளேயிங் லெவலில் உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்து இருக்கா, என்னோட கருத்துக்களை உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருக்கா, தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா, நான் வந்து ஒரு 7 மேட்ச்சுக்கு அப்புறம் 8 மேட்ச்சுக்கு அப்புறம் எனக்கு பிளே ஆஃபுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்பொழுது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? தெரிஞ்சதுங்களா, புரிஞ்சதுங்களா? என்னோட பிளேயிங் லெவன் தான். இங்கே நிறைய பேச முடியாது இந்த ப்ரிவியூவில். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி நிறைய பேசுகிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக இங்கே லக்னோ சூப்பர் ஜெயண்டோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே மாற்றம் ரொம்ப பெருசாக தேவையே கிடையாது. அவங்களில் ஒன்று மார்ஷ் உள்ளே வந்தார்னா மார்ஷ் ஆடுவார். மார்ஷ் வந்துட்டார்னா இங்கே ஹியூமன் சிங் வெளியில் எடுத்து வைப்பாங்க. அந்த ஒரு மாற்றம் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, பேட்டில் நேருக்கு போகும்போது நம்ம அதை பிச் பற்றி பேசும்போது, டாஸ் பற்றி பேசும்போது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பற்றி பேசியிருப்போம். ஓரளவு சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேசியிருப்போம். இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசணும். என்னன்னா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங் அமைய மாட்டேங்குது, மிடில் ஆர்டரும் சரியாக பண்ண மாட்டுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக ஸ்கோரு வரவும் மாட்டேங்குது. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ. பட் இப்போ தோனி கையில் டீம் வந்திருக்கு. ஒரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருக்குறாங்க. இப்போ 2வது மேட்ச் அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயண்ட் டீம் பக்கம் வரமே ஃபென்டாஸ்டிக்கான நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல நம்பர்ஸ் இருக்குங்க அவங்கக்கிட்ட பேட்டிங்கில். இப்போ எனக்கு என்னென்னா, மார்ஷ் வந்துட்டார்னா அந்த டீமோட சக்ஸஸுக்கு காரணம் நான் என்னமோ மார்ஷ் பார்க்குறேன். இப்போ மார்க்ரமையும் நான் பார்க்குறேன். நிக்லஸ் பூரானோட நேம் சொல்லுவீங்க, ஓகே கரெக்டாக ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த மார்ஷோட நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒரே ஒரு மேட்ச் டக் அவுட் நினைக்கிறேன். மிச்சப்படி 72, 52, 60, 81ன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ மார்க்ரமோட ரைஸ் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆப்போனண்ட்டுக்கு ஒரு பயம். ஏன்னா கடைசி ஒரு 3 இன்னிங்ஸில் ஒரு 47, 58, 53 அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட், அது மார்ஷோட ஆப்சண்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல மறைக்கவும் செய்து அந்த ஒரு 58 மூலமாக. ஸோ இவங்க மேட்ச் ஜெயிக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பிளே ப்ளஸ் அவங்களோட பவுலிங் எல்லாமே சரியாக ஒரு செயினாக அவங்களுக்கு நடக்குது. லாஸ்ட்டு 10 ஓவர், மொதல் 10 ஓவர் அப்படின்னு பேட்டிங்கில் பவுலிங்கில் பிரிக்கலாம். இப்போ பேட்டிங்கில் எடுத்துக்கோங்களேன், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இங்கே தான் வேலையே. மொதல் 10 ஓவரில் பாருங்கள், மார்க்ரம் இயர்லியாக யாராவது ஒரு விக்கெட் போச்சுன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரான் வருவார். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இல்லை டீமுக்கு. ஆல்மோஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் எப்படி இருக்கோ அதே போல் தான் ரிஷப் பண்டோட பேட்டிங் இருக்குது. அவரை விட்டுருங்க. பட் சைலண்ட்டாக ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, அயோஷ் பதோனியோட நம்பர்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 41, 30, 28 நாட் அவுட்டு. அதுக்கு முன்னாடி சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருக்கிறாரு. ஆனால் அவர் இன்னும் அந்த 30, 41, 28 எல்லாமே டீமுக்கு ஒரு வகையில் உதவி இருக்குது. சமாதும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் ரன்களை அடிக்கிறது, ஒரு வேல்யூவலான ரன்கள் அடிக்கிறது அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பூரானா பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பதோனியோ அப்துல் சமாதியோ மறந்துட்டாங்க. ஸோ மொதல் 10 ஓவரில் அவங்களால எவ்வளோ ரன்ஸ் எடுக்க முடியுமோ அடிக்கிறாங்க. அப்புறம் நிக்லஸ் புரான் வந்து அவர் ஒரு 14 ஓவர் வரைக்கும் செம்மை அடிக்கிறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய பதோனியும் சரி, இந்த பக்கம் வரக்கூடிய சமாதும் சரி, அவங்களால கொஞ்சம் ரன் அடித்தா போதும், அவங்களால ஒரு என்ன சொல்கிற ரன்ன பால் ஆடினா போதுங்கிற நிலைமைக்கு வந்தாலும்
ஒரு 190 180 கிடைச்சாலும் 200 அது 200 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா மார்ஷ் ஒரு 50 ரன் அடிக்கிறாரு, மார்கன் ஒரு 30 ரன் அடிக்கிறாரா, நிக்லஸ் புரான் ஒரு 70 80 ரன் அடிக்கிறாரா, இங்கேயே ஒரு 160 வந்துருந்தா மிச்சவங்களாம் அங்கங்கே பொறுக்கி போடுறாங்க, வந்துடுது ஒரு 190 கிட்டத்தட்ட வந்துடுது, எக்ஸ்ட்ராஸ் ஒரு 10 போடுறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு 200 வந்துடுதா. இப்போ பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொதல் 10 ஓவர் சாமிக்கு, ஓகேங்களா, விக்கெட் வந்தால் ஓகே, விக்கெட் வரலன்னா சாமிக்கு மொதல் 10 ஓவர் 100 ரன் கொடுப்பாங்க. அந்த செகண்ட் ஸ்பெல் எனக்கு தெரிஞ்ச அந்த பிரேக்குக்கு அப்புறம் திக்வேஷோட அந்த செகண்ட் ஸ்பெல் ஒன்று வரும், பிஷ்ணோயோட செகண்ட் ஸ்பெல் ஒன்று வருது, அவேஷ் கான் மிடில் ஓவர், ஆவேஷ் கான் டெத் ஓவர்னு ஒன்று வருது, ஷர்துல் தாக்கூரோட டெத் ஓவர்னு ஒன்று வருது. ஆகாஷ் தீப்புக்கு அங்கே ஓவர் பெருசாக கொடுக்குறதில்ல, பட் ஒரு ஓவர் கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுறாரு. மீதி இந்த 13வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் அதாவது யார் வந்தாலும் பாடா படுத்தி வைப்பாங்க. அங்கே அவங்களோட எக்கானமி அப்படிங்கிறது 7க்கு மேலே இருக்காது. இங்கே பாருங்கள், 15வது ஓவரில் தான் சில டீம்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, சில டீம் 15வது ஓவருக்கு மேலே தான் கேமுக்குள்ள வரும்னு நினைப்பாங்க. T20 கிரிக்கெட்டுங்கிறது லாஸ்ட் 5 ஓவர் 6 ஓவராக தான் இருந்துச்சு. அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக யார் இருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் டீம், சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயர்ஸ் வச்சுருக்காங்களா, சக்ஸஸ்ஃபுல்லான டீம் அவங்க தான் இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் ட்ரோஃபீஸும் நிறையாக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இந்த பக்கம் பென்டாலாக இருக்கக்கூடிய ஜகீர் கான் அதை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாம்பியன் சைடில் இருந்தவர், சாம்பியன் பிளேயரு, அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஆடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ ஜிடிக்கு மொதல் 10 ஓவரில் 100 ரன் கொடுத்தாங்க, 103 ரன். அடுத்த 10 ஓவரில் வெறும் 80 ரன், 60 பாலில் 80 ரன். கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அன்றைக்கி ஷர்துல் தாக்கூர் சொதப்பினார், பட் விக்கெட் எடுக்கிறாரு. அப்படியே திக்வேஷ் உள்ளவர், ஆவேஷ் கான் உள்ளவர் விக்கெட் எடுக்கிறாரு, மேட்ச் முடிக்கிறாங்க. இது எம்ஐக்கிட்டி அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கிறாங்க. இப்போது லக்னோவில் ஆட போகிறாங்க. பிளாக் சாயில் ரெட் சாயில் டஸ் நாட் மேட்டர், நல்லாவே பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிளாக் சாயில் கிடச்சதுன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ரெட் சாயில் கிடச்சிதுன்னா பேட்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. மார்ஷுக்கும் மார்கிராமுக்கும் புரானுக்கும் தேவை. இப்போது எம்ஐயில் எப்படி பும்ராவோ சீட் கோட், அதே போல் நான் வந்து T20 கிரிக்கெட்டில் லக்னோவுக்கு இப்போதைக்கு டெஃபினட்டாக சீட் கோட்னா நான் அது வந்து நிக்லஸ் புரானை நான் சொல்லுவேன். பட் இந்த டீமை இவங்க எப்படி அணுக போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்? நான் 10 ஓவர் இவங்க இப்படி விளாட்றாங்க பேட்டிங், அடுத்த 10 ஓவர் பேட்டிங் இப்படி விளாட்றாங்க, 10 ஓவர் பவுலிங் இப்படி பண்ணுறாங்க, 10 ஓவர் இப்படி பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இவங்களுக்கு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? மேட்சப்ஸ்னு ஒன்று வைக்கும் போது இப்போது நிக்லஸ் புரானை 20 ரன்னுக்குள்ளே எடுக்கணும், 20 ரன்னில் இல்லைனா 25 ரன்னுக்குள்ளே எடுக்கணும், இல்லைனா டீம் கரையிறது கஷ்டம். ஏன்னா நிக்லஸ் புரான் 30 பாலில் 70-80 ரன் அடிச்சிருவார். ஸோ அப்போது 30 பாலில் 70-80 ரன் அப்படின்னா அவங்க 200 ரன்லேருந்து நீங்கள் 140-150ன்னு கம்மி பண்ணுறீங்க. இந்த நியூ பாலில் கலீல் அஹ்மத் விக்கெட் எடுக்கிறாரு, கம்போஜ் இப்போ விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. எவ்வளோ அளவுக்கு சீக்கிரம் அவுட் ஆக்குறாங்களோ அவ்வளோ அளவுக்கு நல்லது. சரி, இவங்க 90 அப்படின்னா 12 ஓவரில் முடிச்சுக்கிட்டாருன்னா, ஸோ இந்த டாப் 4 ஹெவி வைட் டாப் 4 எஸ்பெஷலி ஹெவி வைட் டாப் 3 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிக்லஸ் புரானை இப்போ டாப் 3 ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அணுகுமுறை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, வேறு மாதிரி ஆடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இந்த பவர் பிளேயில் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு. ஜிடி அவங்களோட பிளானை மாற்றி பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வராங்க. ஸ்பின்னரை வந்து நம்ம நிக்லஸ் புரானுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரசித் கிருஷ்ணாவை ஆடி முடிச்சுட்டாங்க. ஸ்பின்னரை கொண்டு வந்து தான் ஆகணும். சாய் கிஷோரை ஒரே ஓவர் 20-24 ரன் அடிச்சிடாரு. திரும்பி சிராஜே அடி, பூரானையும் விட்டு ராஷித் கான் அடிக்கிறாரு. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்லஸ் புரான் ஒரு மாதிரி அன்ஸ்டாப்பபிள். பும்ராவுக்கு நீங்கள் 100 ரன் அடித்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுற பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி தான், ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நிக்லஸ் புரானோட ட்ரீட்மெண்ட் அப்படி தான் இருக்குது. நிக்லஸ் புரானை ஒருவேளை சிஎஸ்கே எடுக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது சிஎஸ்கே என்ன மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறேன். ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே 41-0-3-36-4 இது ரச்சின் ரவீந்திராவோட ஸ்கோரு. டெவன் கான்வே 13 ரன்னு, 69 ரன்னு, 12 ரன் இது டெவன் கான்வேயோட ஸ்கோர். பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் தேவை. விஜய் சங்கர் அன்றைக்கி ஒரு 50 ஸ்லோவாக அடித்தார், போன மேட்ச்சில் 20 சம்திங் அடித்தார். அதுக்கப்புறம் சிவம் துபே 9, 19, 18, 42, 31. துபே இருக்கும்போது, ஜடேஜா இருக்கும்போது, அப்புறம் விஜய் சங்கர் வரும்போதெல்லாம் திக்வேஷ் அண்ட் ரவி பிஷ்னோய் இவங்க வருவாங்க. மிடில் ஓவர்லேருந்து ஆவேஷ் கான் ஆரம்பிப்பார். அப்புறம் தோனி வர்சஸ் ஆவேஷ் கான், அப்புறம் ஷர்துல் தாக்கூர், திக்வேஷ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இப்போ திக்வேஷ் பிஷ்னோய் இன்னொரு ஸ்பின்னர் வச்சு எடுத்து வந்தாங்கன்னா அப்போ தோனி வர்றது லேட் ஆகும். தோனி பின்னாடி தான் வருவார். தோனி பின்னாடி வரும்போது அப்போ ஆவேஷ் கான், ஷர்துல் தாக்கூர்லாம் வருவாங்க. ஜடேஜா வரும்பொழுது டெஃபினட்டாக அந்த ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஷர்துல் தாக்கூர்லாம் வருவாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்கை எந்தெந்த அளவுக்கு பேக் ஃபுட்டில் தள்ளலாமோ அது அளவுக்கு இவங்ககிட்ட பவுலிங் அட்டாக் இருக்குது. நியூ பால் ஆகாஷ் தீப் முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பார்ப்போம். இவங்ககிட்ட நல்லா ஸ்டார்ட் அமைஞ்சாலும் நான் சொல்கிறது 10வது ஓவருக்கு மேலே தான் எவ்வளோக்கு ரன் அடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். டன். பட் வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பாருங்களேன். டாப் 3 ஹெவியாக இருக்கிறாங்க. கீழே மிடில் ஆர்டரில் நல்லா ஒருத்தர் ஆடிட்டு இருக்கிறாரு. பவுலிங் சூப்பராக போட்டுட்ருக்கிறாங்க.
அப்போ வின்னிங் பர்சன்டேஜ் நான் எல்எஸ்ஜி தானங்க கொடுக்கணும், நீங்களே சொல்லுங்கள். அந்த பக்கம் சிஎஸ்கேல ஓப்பனிங் இல்லை, மிடில் ஆர்டரும் இல்லை, ஃபினிஷிங் சரியில்லை, பவுலிங்லேயே ரன்னர் லீக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்எஸ்ஜிக்கு 53% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அண்ட் சிஎஸ்கேக்கு 47% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்பவும் ஒரு புண்படுத்துகிற மாதிரியான ஒரு தோல்வி கிடைக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்ப வருவாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்மளோட ஃபேண்டஸி செலிப்ரேஷன் போகும்போது நான் ஆல்ரவுண்டரில் எய்டன் மார்க்ரம், அப்புறம் பவுலிங்கில் நூர் அகமத், கலீல் அகமத், திக்வேஷ், ஆவேஷ் கான், பத்திரானாவை பிக் பண்ணுறேன். அப்புறம் பேட்டிங்கில் மித்தில் மார்ஷ், சிவம் துபே பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் நிக்லஸ் புரான், டெவன் கான்வே பிக் பண்ணுறேன். பட் இதில் நான் ரொம்ப டேஞ்சராக போகிறேன். நான் கலீல் அகமத், நூர் அகமத், பத்திரானா இப்போது ஒருவேளை பேட்டர்ஸ் நல்லா பண்ணால் தான் பவுலர்ஸ்களால் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணவும் முடியும். பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸில் பேட்டர்ஸ்களோட பவுலர்ஸ் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ கலீல் அகமத், நூர் அகமத், பத்திரானா இப்படி தான் நல்லா போக முடியும். நான் பேட்டர்ஸ்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸில் சிவம் துபே, டெவன் கான்வே மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். நூர் அகமத் எடுத்தனால நான் ஜடேஜாவை பிக் பண்ணலை, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னாலும் நான் எடுக்கலை. இதுதான் என்னோடய டீமு. அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிக்லஸ் புரான் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மார்க்ரம் இல்லை மார்ஷ் யாரையா ஒருத்தவங்க நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்ததே கிடையாதுல்ல, பட் வந்திருக்குது. பத்திரானா பற்றி பேசாமல் விட்டேன். இப்போ பத்திரானா வராரு அப்படின்னா பத்திரானா வரும்போது நிக்லஸ் புரான்லாம் இருப்பார் நினைக்கிறேன். நிக்லஸ் புரான் இருப்பார். ஆமாம், நிக்லஸ் புரான் இருப்பார். நிக்லஸ் புரான் இல்லை அப்படி இல்லைன்னா பண்ட்டு, மில்லர், பதோனி இருப்பாங்க. ஸோ பத்திரானாவோட 4 ஓவர், கலீல் அகமதோட மேலே இருக்கக்கூடிய 4 ஓவர் இது மேட்சோட விக்ட்ரி தோல்வியை கொஞ்சம் அதிகமாகவே தீர்மானிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பத்திரானா கிட்ட வந்து நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரன்னை கொடுக்காம ஒரு விக்கெட்லெஸ்ஸாக போகாமல் ரன்னு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து விக்கெட் எடுத்தாருன்னா எல்எஸ்ஜியை ஒரு பேக் ஃபுட்டில் தள்ளலாம். எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் எக்ஸ்ட்ராண்டே விளையாடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லக்னோ சூப்பர் ஜெயண்டோட மேட்ச் எனக்கு கொஞ்சம் நாள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நல்லா ஆடுறாங்க, அவங்க மாதிரி டாக்டிக்கலாக அவங்களோட மூவ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் கம்பேக் சூப்பராக கொடுக்குறாங்க, எதிர்த்து விளையாடுறாங்க. மேட்ச் ஒரே பக்கம் கொண்டு போகாமல் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு வராங்க, நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், லக்னோ சூப்பர் ஜெயண்டை கொஞ்சம் உத்து பாருங்கள், சூப்பராக விளையாடுறாங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?